में भी कुछ टीचर्स थे, उनका खुद का बच्चे भी थे। சில பேப்பர்ல எழுதிருப்பாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்க அப்பா குடிப்பாரு, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அந்த பரீட்சை பேப்பர் எழுதுவாங்களா? எழுதிருக்க பார்த்திருக்கீங்களா तो நீங்க? कुछ बच्चे ना पेपर में आंसर शीट में लास्ट में वो लिखते हैं ना, मैं बहुत गरीब परिवार से हूँ, है ना, क्या तो अपनी मेरा उम्दा- पापा पीता था तो इसलिए ना मैं नहीं पढ़ पाया, कुछ ऐसी लिखते हैं ना कभी कभी। இங்க இங்க எப்படி உண்டான்னு फिर கேட்டேன். भी है ना जी, உண்டா? சரி, அங்கேயே அப்படி எழுதுவாங்களா? तो वहाँ भी ऐसे लिखते थे। அப்படி பார்க்கும்போது சில வாலிப டீச்சருக்கு மன இறங்காது. तो ऐसा लिखने के बाद भी சரி, மன இறங்காது. तो कुछ जवान टीचर्स जो है तो उनका मन में दया नहीं आएगा। சரி, இந்த 10ஆப்ல பாஸ் இல்லைன்னா ஒரு வருஷம் ஃபெயில் ஆக கஷ்டம் தானே, நீ சொல்லி ஒரு இறக்கம் வருமா? तो फिर भी वो 10वीं में फेल हो गया तो एक साल तो खत्म हो गया, है ना, लॉस हो गया करके दया दिखाते हैं। எப்படியோ பார்த்து எடுத்து ஒரு 30 மார்க் போட்டு விட்டுருவாங்க. तो कैसे भी इधर उधर ढूंढ ढूंढ के मार्क्स दे देते हैं। அது யார் செய்யற வேலை? இறக்கம் ஆண்டவர் செய்யற வேலை. तो वो दया से वो मार्क्स देते हैं ना, वो कौन करता है? परमेश्वर। அவ எழுதியிருக்கிறதற்கு என்னது வெற்றி பெற முடியாது. तो जिस तरीके से इन्होंने एग्जाम लिखा उस तरीके से मार्क्स दिया तो पास नहीं होगा। ஒருடைய உள்ளத்துல பேசுகிறது ஆண்டவர் தான். मगर वो टीचर करेक्ट करने का टीचर का दिल में कौन बात करता है? அப்ப அதே போல மாணவன் வெற்றி பெற்று तो वैसे वो लड़का जब पास हो जाता है, 10ஆம் வகுப்புல வெற்றி பெற்றான், 10वीं में पास हो गया 12ஆம் வகுப்புல கொரோனா வந்துச்சு, और 12वीं में वो कोरोना आ गया था, அதுக்கப்புறம் அதுலயே வெற்றி பெற்றான், तो फिर उसमें भी वो लड़का पास हो गया, அடுத்த காலேஜ் படிச்சான், फिर कॉलेज गया காலேஜ்ல வெற்றி பெற்றான், और कॉलेज में भी उनको विजय मिल गया। நீ பெங்களூர் MBA முடிச்சிருக்கான். तो अभी बैंगलोर में है, MBA इन्होंने खत्म कर दिया। நீங்க அவன் MBA முடிச்சு ஒரு சின்ன வேலைக்காக காத்திருக்கான். तो अभी वो पढ़ाई खत्म करके वो काम के लिए इंतजार कर रहा है। ஆனா படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் तो एक साइड उनका पढ़ाई भी है। அவன் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, वो क्या प्रश्न पूछ रहा है? நான் பரீட்சை எழுத போறேன், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். तो मैं आंसर लिखने वाला हूँ, मेरे लिए प्रार्थना करो। நீ தேவ சமூகத்துல அவன் ஜெபிக்கும் போது तो जब वो प्रभु के पास वो प्रार्थना करता है, தள்ளப்பட்ட மனிதனை கர்த்தர் MBA முடித்திருக்கிற. तो सब है ना सोचा ये कुछ नहीं करेगा, मगर परमेश्वर उनको मदद करके MBA आज वो खत्म कर लिया। ஆகவே தான் நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். तो इसलिए हम बोल सकते हैं कि हमारा परमेश्वर। உங்களுக்கு சின்ன ஒரு வசனத்தை சொல்றேன், படிச்சிடலாம். एक वचन बोलना चाहता இதற்கு ஞாபகப்படுத்தினாரு 1 கொரிந்தியர் हूँ, पहला कुरिन्थियों अगर है तो 1 கொரிந்தியர் फर्स्ट வாசிங்க, कोरिन्थियंस 8ஆம் அதிகாரம் 8 5ஆம் வசனம் வாசிங்க. 5 वचन 8 का 5, पहला कुरिन्थियों 8 का 5। இல்ல இது 3 3 3 8 का 3 தேவனில் அன்பு கூறல் எவனோ அவன் தேவனுக்குள் அறியப்பட்டிருக்கிறான். अतः मूर्तों के सामने बलि की हुई वस्तुओं से 8 पहला कुरिन्थियन। परंतु यदि कोई परमेश्वर से प्रेम रखता है तो उसे परमेश्वर पहचानता है। அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். तो जो भी परमेश्वर के ऊपर प्रेम रखता है वो परमेश्वर पहचानता है। அப்ப நம்ம தேவனுக்குள் அன்பு கூறணும், கடவுள். तो हम परमेश्वर के ऊपर परमेश्वर के ऊपर प्यार रखना है। அது நேத்து சொன்னது போல காத்து நம்ம என்ன செய்யறோம், உணர்றோம், பார்க்க முடியாது. तो वो हवा भी है ना, हम फील कर सकते, देख नहीं सकते। அப்ப நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒண்ணு என்ன செய்யுது இருக்கு. तो इसका मतलब उससे है ना बढ़कर एक शक्ति है। இந்த மலையில பாக்குறோம், அந்த மலையில என்னெல்லாம் நடக்குது நமக்கு தெரியுமா? तो हम ये पहाड़ को देखते हैं, मगर पहाड़ में क्या हो रहा है வாங்க பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். तो हम परमेश्वर से प्रेम रखना है। இரண்டாவது ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, தேவன் ஒருவனே என்று வேறொரு தேவனே இல்லை என்று அறிந்திருக்க வேண்டும். அடுத்த வசனம் नेक्स्ट वचन चौथा இல்ல 4 நாலாவது வாசிங்களா, 5ஆம் வசனம் வாசிங்க. हाँ चौथा 4 सो मूर्तों के सामने बलि की हुई वस्तुओं के खाने के विषय में हम जानते हैं कि
मूर्त जगत में कोई वस्तु नहीं और एक को छोड़ और कोई परमेश्वर नहीं। हाँ, एक को छोड़ के कोई। அடுத்த வசனம் வாசிங்க. வானத்திலும் Next. பூமியிலும். यद्यपि आकाश में और पृथ्वी पर बहुत से ईश्वर कहलाते हैं, जैसा कि बहुत से ईश्वर और बहुत से प्रभु हैं। பட் இந்த உலகத்துல அநேக தேவர்கள் இருக்கிறாங்க. तो इस भूमि पर ज्यादा देवी देवता है। ஒரு தேவர் இல்ல, அநேக தேவர்கள் இருக்காங்க. एक नहीं है, ज्यादा देवी देवता है। அடுத்து சொல்லுது அநேக கர்த்தாக்களும் இருக்கிறாங்க. கர்த்தாக்கள் என்ன? தூதரை போல சிலவங்க கர்த்தாக்களும் இருக்கிறாங்க. उसके बाद क्या लिखा है? अतः तो परिशुद्धवान भी हमारे निकट तो एक ही परमेश्वर है, नहीं अर्थात नहीं नहीं, 5 का लास्ट में ஆனா 6 வசனம் சொல்லுது பாருங்க. परमेश्वर है और बहुत से ईश्वर है और बहुत से प्रभु है। हाँ प्रभु है, बहुत से प्रभु भी है। கர்த்தாக்கள் உண்டு. ஆனால் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு என்று அவராலே சகலமும் உண்டாகிறது என்று நம்ம என்ன செய்யணுமா? அறிந்து கொள்ள வேண்டும். 6 तो भी हमारे निकट तो एक ही परमेश्वर है, अर्थात पिता, जिसकी ओर से सब वस्तुएं हैं और हम उसी के लिए हैं, और एक ही प्रभु है, अर्थात यीशु मसीह, जिसके द्वारा सब वस्तुएं हुई और हम भी उसी के द्वारा है। அப்ப அது பாரு என்ன சொல்லு பாருங்க. அவர் மூலமாய் நாம் உண்டாகி இருக்கிறோம். तो इनके द्वारा हम बनाए गए हैं। அப்ப இதுல என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தரை பாரு, இன்னொரு வசனம் அதுல சொல்லப்படுது. ஸ்தோத்திரம். பலவீனனை பைத்தியக்காரனை தெரிந்து கொண்டாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை நினைக்கும் போது तो हमारा जीवन में जब परमेश्वर हमारे बारे में सोचता है, தேவன் நமக்கு என்ன செய்றாராம்? ஞானத்தை தருகிறார். तो परमेश्वर हमको ज्ञान देता है। அவருக்கு நாம் என்ன செய்யணுமா? तो उनको हम क्या करना है? ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்ப சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது, நாம் உண்டாயிருக்கிறோம். So हम सबको परमेश्वर बनाए हैं, सब चीज को बनाए हैं। அடுத்தல இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों 8 10 வசனத்தை வாசிங்க. 10 पढ़िए। 11 வாசிங்க. क्योंकि 11 इस रीति से तेरे ज्ञान के कारण वह निर्बल भाई, जिसके सामने मसीह मरा, नाश हो जाएगा। அப்ப நம்முடைய வாழ்க்கையில சொல்லுங்க பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியக்காரனை தெரிந்து கொண்டார். तो ज्ञानी लोगों को नीचे डालने के लिए वो जो मूर्ख लोग जैसा है ना, लोगों को परमेश्वर चुना। அப்ப டீச்சராக இருக்கிற நாம் என்ன செய்யணுமா? तो हम टीचर्स क्या करना है? என்ன செய்யணும்? ஒரு தாயை போல சேவை பண்ணணும். तो एक माँ की जैसा सेवा करना है। தாய் என்னது? ஒரு மாணவனை அடிக்க வேண்டிய உரிமை மட்டும் இருக்குது. तो आपको स्टूडेंट को मारने का अधिकार भी आपके हाथ में है, அதே போல அணைக்க வேண்டிய உரிமை உங்ககிட்ட இருக்குது. और इनको गले लगाने का अधिकार भी आपके हाथ। ஒரு ஆண்டவர் ஒரு சின்ன மார்க்கை நம்ம பார்த்தவன் வெற்றி கொடுக்கறது உங்க கையில இருக்கு. तो वो बच्चा को देकर उनको विजय देने का भी, मार्क्स देने का भी हमारे हाथ में है। நம்ம படிக்கும் போது நம்ம டீச்சர் சரியா மார்க் போடலாம் டீச்சரை நிறைய திட்டுவோம் அந்த तो காலத்துல. अगर जब हम पढ़ते थे स्कूल में, अगर हमको ठीक से मार्क नहीं दिया तो उस टीचर को हम कितना गालियां देते थे। அப்ப இந்த காலத்துல और अभी உங்களுக்கு டீச்சர் பொறுப்பு ஆண்டு தந்திருக்கிறேன். आजकल आपको परमेश्वर टीचर बनाया है। இந்த பொறுப்புல நீ உண்மையா செயல்படும் போது तो इस जिम्मेवारी में अगर ठीक से आप करेंगे तो தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். परमेश्वर आपको आशीष देगा। அப்ப ஒரு கட்டளை என்னன்னா, நீங்க தேவனிடத்துல தினமும் வேதம் வாசித்து ஜெபிக்கணும். तो पहला कंडीशन क्या है? हर दिन वचन पढ़ के प्रार्थना करना। எல்லா தேவர்களும் இருக்காங்க, நீங்க ஜெபிக்கலாம். அடுத்த தேவனுக்கு தேடு பாருங்க, கர்த்தரை தேடும்ப கர்த்தர் தென்படுவார். तो किस अलग अलग देवी देवता है, किसी से भी आप कर सकते हैं, मगर
परमेश्वर बोल रहा है मेरे को आप बुलाएंगे तो मैं प्रकट करूंगा। இதுல இதுதான் சொல்ல எல்லா தேவனும் இருக்காங்க, ஆனா நமக்கு பிதாவாகி தேவன் ஒருவர் தான் நமக்கு உண்டு சொல்லப்படுகிறது. तो यहाँ लिखा है ना ज्यादा है ना देवी देवता है, मगर सिर्फ एक परमेश्वर जो प्रकट है ना करने वाला परमेश्वर। எவ்வளவுதான் கவலையோடு கணவன் மனைவி பிள்ளைகளோடு கவலையோடு காணப்பட்டாலும், तो जितना भी दुख आपके अंदर, ஒரு விஷயம் நாம் ஆண்டவர் நோக்கி கேட்கும் போது तो उस समय जब यीशु मसीह से प्रार्थना करते हैं உடனே நம்ம உள்ளத்துல ஆண்டவர் பேசுவார். तो एकदम परमेश्वर दिल में बात करता है। நமக்கு ரெண்டு சாட்சியோட, ஒன்று மனசாட்சி, तो एक तो हमारा अंतरात्मा है, இருதய மனசாட்சி, तो हमारा दिल में काम होता है, ரெண்டாவது இருதயத்தை கடினப்படுத்துற மனசாட்சி. और एक और है हमारा दिल को हम कठिन कर सकते हैं। அப்ப இந்த ரெண்டு மனசாட்சி நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. और ये दो चीज हमारे अंदर है। அந்த மனசாட்சியை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு நல்ல மனசாட்சியை தாரோம். तो फिर हम परमेश्वर से हम बोल सकते हैं कि कॉन्शियंस को क्या बोलते हैं? कॉन्शियंस विवेक। हाँ, अच्छा विवेक देना नहीं, कॉन्शियंस बोलते हैं ना, हमारा कॉन्शियंस में हमको पता चलता है। विवेक, हाँ, विवेक, अच्छा विवेक देना। அப்ப இருதயத்தை ஏற்ற நமக்கு அப்ப நம்ம இருதயமே நீ நல்லா இருக்கியா தப்பா நடக்கிறியா பேசாம பேசாதா? तो हमारा दिल ही हमको बोलता है ना ये सही है, ये सही नहीं है, आपका चाल चलन ठीक नहीं है। அப்ப அந்த இருதயத்தை யார் பார்க்கறா? ஆண்டவர் பார்க்கறார். तो ये दिल कौन देख रहा है? परमेश्वर देख रहा है। அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இந்த வேதம் வாசித்து ஜெபித்து உங்களுக்கு தந்த இந்த பிள்ளைக்கு 5ஆம் வகுப்புல ஒரு 5 பேர் கொடுத்துருக்க அந்த மாணவிகளுக்காக பேர் சொல்லி என்ன செய்யணும்? தேவனிடத்துல பிதாவிடத்துல சொல்றோம். तो अगर आपको 5 बच्चे हैं है ना, तो सब नाम लिखकर प्रार्थना करना। நாம் சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் வெற்றியும் தேவன் கொடுப்பார். तो जब हम उनके लिए हम प्रार्थना करते हैं तब परमेश्वर उनको ज्ञान देगा और मुझे देगा। அது உங்களுடைய கரத்தில் இருக்கு. तो ये आपका हाथ में है, அது உங்களுடைய கரத்தில் இருக்கு. तो वो चीज आपका हाथ में है, அதை ஆண்டவர் பார்க்கிறார். तो वो परमेश्वर देख रहा है। அதை ஆண்டவர் பார்த்து அந்த பிள்ளைக்கு வெற்றி கொடுப்பார். तो ऐसा देके परमेश्वर वो बच्चा को विजय देगा அந்த ஸ்கூலை வளர்ச்சியடை செய்வார். और उस स्कूल को भी है ना आगे आगे ले जाएगा। அடுத்தபடியாக உங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஞானம் கொடுப்பார், और फिर आपके बच्चों को भी परमेश्वर ज्ञान देगा ஆசீர்வதிப்பார். और आशीष देगा। அப்ப உங்ககிட்ட என்ன இருக்குது? இரக்கம் வேணும், तो आपके अंदर क्या होना चाहिए? दया होना चाहिए, அன்போடு இருக்கணும், प्यार भी दिखाना है, அன்போடு இருக்கணும், प्यार भी दिखाना है, கண்டிப்போடு இருக்கணும். और डिसिप्लिन भी करना है, மூணாவதாக என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். और प्यार दिखाना है। அந்த செயல்பாடோடு நீங்க ஜெபிக்கும் போது तो ஸ்கூலையும் கர்த்தர் வளர்ச்சியடை செய்வார். तो ऐसे जब आप प्रार्थना करेंगे परमेश्वर हमको आगे आगे ले जाएगा। நம்மளும் இரக்கத்தை தேவன் செய்வார். तो हम भी दया दिखाने के लिए मदद करेंगे। அப்ப நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு அந்த பொறுப்புல நீங்க என்ன செய்யணும்? இன்னும் தேவனை தேடணும். तो आपका जिम्मेदारी में परमेश्वर को ढूंढना है। और ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறார். तो एक टीचर एक स्टूडेंट को पनिशमेंट दे दिया है, 1 மணி நேரம் இப்படி வெயில்ல மணல்ல போய் முழங்கால் போடணும். बोला वहाँ धूप में आप नील डाउन करना है, மாணவன் முழங்கால் போட்டிருப்பான், और स्टूडेंट नील डाउन कर दिया பெண்களும் முழங்கால் போடுவாங்க. और गर्ल्स भी ऐसे कर दिया ஒரு 3/4 மணி நேரம் முழங்கால் போடணும், ஒரு பீரியட் 3/4 மணி நேரம். और 45 मिनट्स ऐसा नील डाउन में वो है बाहर। ஆசிரியர் எப்பவுமே இங்க நிற்க மாட்டாரு. और टीचर हर समय एक ही जगह में नहीं रहता है, பெண்கள் ஓரளவு பாவாடை போட்டதுனால முழங்கால் நின்றுவாங்க. तो गर्ल्स को तो शायद ड्रेस है तो इसलिए उनको उतना दर्द नहीं होगा, वो ऐसा नील डाउन। மாணவனுக்கு கால் சட்டை தான் போட்டிருப்பான், மணல் என்ன செய்யும்? நல்ல குத்தும். तो अगर वो स्टूडेंट ना हाफ ट्राउजर पहना तो फिर यहाँ तो दर्द होगा क्योंकि मिट्टी है ना नीचे। ஹெச்எம் வந்து பாப்பார், तो प्रिंसिपल आएंगे 2 மாணவன் உட்கார்ந்துருப்பான். और 2 स्टूडेंट्स उसमें क्या करेंगे? बैठ जाएंगे। உடனே டீச்சர் கண்டோடனே முழங்கால் போடுவான். और जब वो टीचर को देखते हैं एकदम दोबारा नील डाउन करेंगे, ஆண்ட ஹெச்எம் பார்த்துட்டு சத்தம் போட்டு உள்ள போயிடுவார். और वो प्रिंसिपल आके उनको डांट के अंदर चले जाएंगे। பிரின்சிபல் மறைஞ்சா அதே மாணவன் உட்கார்ந்துருப்பான். तो वो स्टूडेंट दोबारा जब प्रिंसिपल अंदर चले जाता है फिर वो स्टूडेंट क्या करते हैं? बैठ जाते हैं, பிரின்சிபல் வந்தோடனே பழைய முழங்கால் போடுவான். और दोबारा जब प्रिंसिपल बाहर आते हैं दोबारा वो नील डाउन करेंगे। இப்படி 2-3 தடவை செய்து கொண்டு இருப்பாங்க. तो ऐसे 2 बार 3 बार ऐसे करते रहेंगे। பிரின்சிபல் உள்ளத்துல பேசுவார், तो फिर प्रिंसिपल का दिल में தேவன் பேசுவார். परमेश्वर बात करेगा। சரி, அவனுக்கு நல்ல முட்டுலாம் வலிச்சிட்டு
तो इनको घुटने में ज़्यादा दर्द இனி है। அப்படி தப்பு செய்யக்கூடாது, तो इसके बाद वो दोबारा नहीं करेगा। நல்லா படிச்சுட்டு வரணும். तो वो दोबारा अच्छा पढ़ना है இது சொல்லி மன்னிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புவார். करके फिर वो उनको बता के उनको माफ़ी दे दिया